அம்மா என்னம்மா எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்குமா? என்னாச்சு? அம்மா ஆஷா என்னாச்சுமா? என்னம்மா என்னாச்சு சொல்லுங்கம்மா. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சார். சரி, காலைல சாப்பிட்டீங்களாம்மா? இங்கே வாங்க, இங்கே இங்கே பக்கத்தில் வாங்க, உட்காருங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. அப்படியே பின்னாடி திரும்புங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. கண்ணு திறக்குமா? நல்லா காட்டுங்க. அம்மா எல்லாம் செக் பண்ணியாச்சுமா, உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ கூட்டிகிட்டு போங்கம்மா. மேற்கொண்டு மயக்கம் வந்துச்சுன்னா திரும்ப கூட்டிகிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு மாத்திரை மட்டும் எழுதி கொடுக்குறேன், சரியா? இந்த ஹாஸ்பிட்டலு கிளினிக்கு டாக்டர்லாம் சரிப்பட்டு வராதுமா. எனக்கு தெரிஞ்ச ரகுமான் பாய்னு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அவரை வேணா வீட்டுக்கு வர சொல்கிறேன், அவரை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் இது தம்பிக்கு தெரியக்கூடாது, அதை மட்டும் நீ பார்த்துக்கம்மா, சரியா? வாமா போகலாம், வா. அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். வெளியே போங்க. சரிங்க பாய். பாப்பா வெளியில இருமா. நீ பெரிய தப்பு பண்ணிருக்க. அல்லாஹ் தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீ அந்த சைத்தானை வணங்கியிருக்க, சரியா? சொல்லு. ஆமா. நீ போய் அதுகிட்ட உதவி கேட்டியா? ஆமா. அது உன்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. என்ன சொல்றீங்க? நீ கர்ப்பமா இருந்தபோது அது கரு கலைஞ்சது அந்த சைத்தானாலதான். 5 வருஷமா உன் கூடயே இருந்து உன் வயிற்றுல உருவான கருவெல்லாம் தின்னுட்டு நீ அடுத்தவனோட மனைவின்னு தெரிஞ்சிருந்தும் அது உன் மேல ஆசைப்பட்டிருக்கு. நீ எங்க ஒத்துக்க மாட்டியோன்னு தெரிஞ்சு அது உனக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கு. அப்ப எனக்கு உதவி செய்யலையா? ஆனா அது உதவி செஞ்சது அதுவோட காரியத்துக்காகத்தான். ஆயிஷா கூட அந்த சைத்தானுக்கு பிறந்தவத்தான். அவளை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். இது என் கணவருக்கு தெரியாம பாத்துக்கோங்க, தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. பாத்திமா, நம்ம பொய்யை என்னதான் இருட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சாலும் விடிஞ்சா வெளிச்சத்துக்கு வந்துதானே ஆகணும். என்னால முடிஞ்ச வரைக்கும் உன் கணவனுக்கு தெரியாம அந்த சைத்தானிட்ட இருந்து உன் ஆயிஷாவை காப்பாத்துறேன். எப்படி? அந்த மாதிரி வலுவான கெட்ட ஜின்ன மனிதர்களால கட்டுப்படுத்தவோ எதிர்க்கவோ முடியாது. அது ஆயிஷாவையும் விடாது. ஏன் அந்த ஜின் ஆயிஷாவை தேர்ந்தெடுத்துச்சு? அவளை வச்சு அது என்னதான் பண்ண போகுது? பாத்திமா, அந்த சைத்தான் இப்லீஸ் வம்சத்தை சார்ந்தது. மனிதர்களுக்குள்ள எப்படி அரசியல் அதிகாரம் வாரிசுன்னு இருக்குதோ அதே மாதிரி இப்லீஸ் வம்சத்திலையும் இருக்குது. இப்லீஸ் ஆதாமுக்கு தலை வணங்காததுனால சொர்க்கத்திலேருந்து இறைவனால விரட்டி அடிக்கப்பட்டவன். அதிகார வெறியினால அலைஞ்சு திரிஞ்ச இப்லீஸ் தனக்குன்னு ஒரு கொடுங்கோல் ஆட்சியை உருவாக்கினான். அவனை எதிர்த்து அந்த இப்லீஸ் வம்சத்தில் இருக்கிற யாருமே அவனுக்கு தலை வணங்க மறுத்தாங்க. நல்ல ஜின்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தனக்குன்னு ஒரு நல்ல தலைமை வேணும்னு சொல்லி நினைச்சாங்க. அது ஆயிஷா மூலமா தான் கிடைக்கும்னு அந்த இப்லீஸ் வம்சமும் முழுசா நம்புறாங்க. அதனாலதான் ஆயிஷாவை அடையறதுக்காக முயற்சி பண்றாங்க. திரும்பவும் ஜின் கிட்ட போகணுமா? எங்க அப்பா ஜின் மூலியமா மந்திரங்களை பண்ணி ஜின் மூலியமாவே இறந்து போனாரு. இப்ப நானும் ஜின் கிட்ட போனா என் பொண்ணுக்கு ஆபத்து வராதா? எனக்கு பயமா இருக்கு. பாத்திமா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த ஜின்கள் ரொம்ப நல்லது, பரிசுத்தமானது. அந்த கெட்ட சைத்தான்கள்ட்ட இருந்து காப்பாத்துற வரைக்கும் ஆச்சும் நம்ம ஆயிஷாவை பாதுகாத்தே ஆகணும். ஆயிஷாவை அதுங்க கொண்டு போனா மனித இனத்துக்கே பேர் ஆபத்து. அதுக்கு இதுதான் ஒரே வழி. என் பேர் சலீம், உன் பேர்? என் பேர் ஆயிஷா. நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? சொல்லு.
எனக்கு இந்த பொம்மையை தருவியா? இது என் பொம்மை ஆச்சு. சரி, ஃபீல் பண்ணாத. என் பொம்மை வச்சுக்கோ. என் பொம்மை உன்னை காப்பாற்றும். தேங்க்யூ. சரி, பரவாயில்ல. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இந்த தாயத்தை அவளுக்கு கட்டிவிடு. குடுமாத. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஃதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுதர். இந்தாமா, இந்த பொம்மை எப்பவும் உன் கையிலேயே பத்திரமா இருக்கணும். சரிங்க. அம்மா 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 அம்மா. என்னம்மா, என்னாச்சு? எனக்கு கனவுல நைட்டு ஏதோ ஒரு உருவம் வந்து என்னை கூப்பிடுதுமா. அம்மா, பயமா இருக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பயப்படாத. படு, அம்மா இருக்கல, படு. ஒண்ணு இல்ல. அப்பா வந்ததும் தர்காக்கு அழைச்சிட்டு போய் மந்திரிக்கலாம். என்ன, இப்ப படுத்துக்கோ. ஐ வாப்பா. ஆயிஷா, வாப்பா. செல்லக்குட்டி, விளையாடலாமா? வா, மேலே ஏறி உட்காரு. மெதுவா போலாமா? வா வா வா. யானமலை போய் என் இளவரசி சாப்பிட போறா. ஜாலியா இருக்கா? வாங்க வாங்க, சாப்பிடலாம். பாத்திமா, சாப்பாடு எடுத்து வச்சியா? சரி, விளையாண்டது போதும், வாங்க சாப்பிடலாம். இறங்குங்க, சாப்பிடலாம். ஓகே. நான் ஊட்டி விடுவாடா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தேங்க்யூ. எனக்கு மட்டும் தான் ஊட்டி விடுவியா? அம்மாவுக்கும் ஊட்டி விடுங்க. பல வருஷமா தவம் இருந்து பெத்த பிள்ளைக்கு நாளைக்கு பர்த்டே. சிறப்பா கொண்டாடிடலாமா? நாம தெருவுலயே யாரும் செய்யாத அளவுக்கு அட்டகாசம் பண்ணிடலாமா? ஏண்டி, என்னடி ஆச்சு? நான் என்ன சொல்றேன், நீ இப்படி அதிர்ச்சி ஆகுற? ஒண்ணு இல்லைங்க. சாப்பாட்டை பார்த்து போடு. நீ சாப்பிட்ற செல்லம்.